தேவனுடைய பெரிதான கிருபையினாலே அவருடைய சித்தத்தை அறிந்து எப்போதும் அவருடைய பார்வைக்கு பிரியமான பாத்திரங்களாய் மாற வேண்டும் என்கிற எண்ணம் உள்ளவர்களுக்கு இந்த ஆவிக்குரிய ஆலோசனை, இந்த தீர்க்க தரிசன வார்த்தை, இந்த தேவனுடைய வழிநடத்தலை பெரிய பாக்கியமா நினைப்பாங்க என்பதுல சந்தேகம் இல்லை. பிரியமானவர்களே, அப்போஸ்தலரின் புஸ்தகத்துல 9ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலிருந்து கர்த்தருடைய ஆவியானவர் உங்களோடு பேச விரும்புகிறார். From the book of Acts, chapter 9, verse 6. அவன் நடுங்கி திகைத்து, ஆண்டவரே, நான் என்ன செய்ய சித்தமாய் இருக்கிறீர் என்றான். இந்த வசனத்துல பவுலை தேவன் சந்தித்தபடினாலே படிப்படியாக அவனிடத்தில் காணப்பட்ட ஒரு முன்னேற்றம். நல்லா கவனிங்க, உடனே வந்துடல, படிப்படியாக முன்னேற்றம் வந்தது. முதலாவது அவன் கீழே விழுந்தான். ரெண்டாவது ஏன் துன்பப்படுத்துற அப்படின்னு இயேசு பேசுகிற சத்தத்தை கேட்டான். இப்போ இவன் அவரோடு பேச ஆரம்பிச்சிட்டான். இன்னும் ஒரு பெரிய பாக்கியம் பார்த்தீங்களா? என் அன்பானவர்களுடைய இந்த தியானத்தை நம்ம ஆண்டோடைய கிருபையினால இந்த மெடிடேஷன் பண்ணுற நோக்கமே என்னன்னா, அவரும் உங்களோடு பேசுவார், நீங்களும் அவரோடு பேசணும். அப்போ தான் நம்மளுடைய லைஃப்பில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இன்றைக்கி ஒன் வே டிராஃபிக் போல் போயிட்டு இருக்காங்க நிறைய பேர். எடுத்துனே ஸ்தோத்திரம், ஆண்டோட ரத்தத்தை மயம்படுத்தி துதிக்கிறோம், ஆராதிக்கிறோம் அப்படின்னு ஒரு பாடலையும் பாடிட்டு அப்படியே ஒரு வசனத்தை வேக வேகமாக வாசிட்டு அப்படியே போயிடுறாங்களே தவிர, ஆண்டவராகிய தேவன் நம்மோடு பேச விரும்புகிறார். இஸ் அவர் லவ்விங் ஃபாதர். நம்முடைய குறைகளை உணர்த்துவார். நாமே செல்ஃப் எக்ஸாமினேஷன் சொல்லுவாங்க ஆங்கிலத்தில். நம்ம சுய பரிசோதனை பண்ணி கொள்கிற ஒரு நேரம் தான் ஜபம். ஜபம் வெற்றியை தரும். ஜபம் நம்முடைய வாழ்க்கையில் இறைவனோடு, கர்த்தரோடு ஒரு உறவை புதுப்பித்து கொடுத்து கொண்டே இருக்கும். ஆகவே இதை வாஞ்சிக்கிற, இது மேல் ஒரு தாகமுள்ள பாத்திரங்களாக நீங்கள் மாற வேண்டும் என்பதற்காக தான் ஒவ்வொரு வார்த்தையாக ஆண்டவர் பிட்டு பிட்டு கொடுக்குறார். இயேசு கிறிஸ்து சீஷர்களை கூப்பிட்டு, இருந்தாப்பா அந்த அப்பத்தை சாப்பிடுங்கன்னா சாப்பிட்டுருப்பாங்க. ஆனால் என்ன செய்தார்? அப்பத்தை பிட்டு இதை வாங்கி பூசிங்க. அன்டில் யூ ஆஸ்க், அதாவது நீங்கள் கேளாமல் ஆண்டவர் கொடுப்பது கிடையாது. என் அன்பானவர்களே, இந்த காரியம் என்ன? அவன் நடுங்கி திகைத்து. இது வரைக்கும் இவனை பார்த்து தான் எல்லாருமே நடுங்கி திகைச்சாங்க. காரணம் என்ன? இவன் ஒரு பெரிய முரடனாக, கொலைக்காரனாக இருந்தான். இன்றைக்கும் கூட இந்த மெடிடேஷனுடைய நோக்கம், இந்த அப்போஸ்தலர் புஸ்தகத்தை ஆவியான தியானிக்கும்படி என் உள்ளத்தில் கொடுத்த வாஞ்சை என்னன்னா, நான் பழைய மனுஷர்களாக இருக்கக்கூடாது, நம்ம ஒரு புதிய மனிதர்களாய் கிறிஸ்துவுக்காக ஜொலிக்க வேண்டும். அரைஸ் அண்ட் ஷைன் சொல்லுவாங்க ஆங்கிலத்தில். அதனால் நீங்களும் எல்லாரும் சேர்ந்த வார்த்தை கேட்குற அன்பர்களே, இதை ஷேர் பண்ணுற அன்பான பிள்ளைகளை உங்களுக்கு சொல்கிறேன், நீங்கள் எழும்பி பிரகாசிக்கணும். உங்கள் மூலமாக இயேசுவை மக்கள் பார்க்கணும். அதுதான் இதோடைய நோக்கமே. அதனால் தான் இங்கே சொல்கிற, நடுங்கி திகைத்து ஆண்டவரேன்னு கூப்பிட்றான். இது வரைக்கும் பெருமை ஆண்டு இருக்கலாம், கோபம் ஆண்டு இருக்கலாம், கசப்பு வைராகியம் ஆண்டு இருக்கலாம். ஆனால் இந்த நிமிஷத்துலேருந்து உம்முடைய மனதுருப்பை நான் ஆண்டு கொள்ளட்டும். உம்முடைய இரக்கம், உம்முடைய தயவு, உம்முடைய பரிசுத்தம், உம்முடைய வல்லமை, உம்முடைய தரிசனம், உம்முடைய பாரம், உம்முடைய கண்ணீர், உம்முடைய பசி, உம்முடைய தாகம் என் தாகமாய் மாறட்டும். இங்கே ஒரு உணர்வோடு தான் சொல்கிறான், நடுங்கி திகைத்து ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமாக இருக்கிறேன். இன்றைக்கும் கூட அவருடைய முதல் பிரதான சித்தம் என்ன என்பதை உங்கள் வாழ்க்கையில் இப்போ ஆண்டு சொல்ல விரும்புகிறாரு. தயவுசெய்து உங்கள் இதயமாகிய பலகைகளை எழுதி வச்சுக்கொள்ளுங்கள். இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட், இட்ஸ் வெரி எசென்ஷியல். அதனால் டு நாட் ஃபர்கெட் திஸ் வேர்ட். இந்த வார்த்தையை மறந்துடாதீங்க. வாசிக்கலாமா? சாம்ஸ் 96:9, சங்கீதம் 96ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள். பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள். பூலோகத்தாரே, நீங்கள் யாவரும் அவருக்கு முன்பாக நடுங்குங்கள். பாருங்க, பூலோகத்தாரே, the people who are living in the universe, அவருக்கு முன்பாக நடுங்குங்கள்லாம் என்ன அர்த்தம்? அவருக்குரிய அந்த பரிசுத்த அலங்காரத்துடனே தொழுது கொள்ளுங்கள். அன்பானவர்களே, there were 3 kind of angels in the heaven, 3 வகையான தூதர்கள் பரலோகத்தில் இருந்தார்கள். இப்போ 2 வகையான தான் இருக்கிறாங்க. ஏன்னா ஒருத்தர் பேர் நமக்கு தெரியும், மிகாவேல், மைக்கேல். அவருடைய வேலை என்னென்னா, டு ப்ரொடெக்ட் ஹிஸ் காட் சில்ட்ரன், கர்த்தருடைய ஜனங்களை, ஊழியக்காரங்களை பாதுகாக்கிற அல்லது அவங்களுக்காக ஒரு யுத்தத்தை நடப்பிக்கிற அருமையான தூதர்கள். இவர்கள் ஒரு வகை. அடுத்து கேப்ரியல், அவருடைய வேலை என்ன? மெசேஞ்சர், டு ஷேர் த மெசேஜ் ஃப்ரம் காட் டு ஹிஸ் சில்ட்ரன். ஜனங்களுக்கு கடவுளுடைய செய்தியை கொண்டு வந்து சேர்க்கிற ஒரு மெசேஞ்சர் தான் கேப்ரியல். மூன்றாவது யார்? லூசிஃபர். அவன் எப்படிப்பட்டவன்? he was made for worship,
ஆராதனைக்காக நியமிக்கப்பட்டவன், உருவாக்கப்பட்டவன் தேவனால. அவனுடைய தலையிலேருந்து கால் வரைக்கும் அவன் சட்டைகள் எல்லாமே மியூசிக் டோனாக இருக்கும். அப்படி ஒரு மேன்மையை கர்த்தர் தந்தார். ஆனால் அவனுக்குள்ளே என்ன வந்தது? பாவம் வந்துட்டு. ஆனால் நல்ல கவனிங்க, பாவம் முதலாவது வந்த இடம் பரலோகத்தில் தான். நம்ம உடனே ஏதேன் தோட்டம் நினைப்போம். இல்லை, நீங்கள் தியானிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். ஏன்னா அவன் தோட்டத்தில் வந்து கர்த்தர் தன் சாயலாக உண்டாக்கின மனுஷனை வஞ்சித்தான். ஆனால் அதுக்கு முன்பாகவே பாவம் வந்த இடம். அவன் தேவனுக்கு விரோதமாக பெருமை சிந்தை கொண்டான். அவர் ஈக்குவலாக நான் வருவேன். ஏன்னா அவனை அவ்வளோ பாராட்டுவாங்க போல ஆராதனை. இன்னைக்கு கூட இசையில் பணியாற்றக்கூடியவர்கள் இன்றைக்கு லூசிஃபராக மாறியதை நினைக்கும் போது வருத்தமாக இருக்குது. அந்த பிள்ளைகளை பெற்ற பெற்றோர்கள் ஒரு கனவோடு ஜெபத்தோடு ஆண்டவருக்காக வாசிக்கணும், ஊழியத்துக்கு வரணும், அல்லது அவங்க நல்ல விஷயத்துக்கு பயன்பட அவங்க திறமை நினைப்பாங்க. ஆனால் காலம் செல்ல அந்த பெருமை வந்துடும். உன்னை போல மியூசிஷியன் யார், உன்னை போல சிங்கர் யார், எதுக்காக கற்றுந்த வார்த்தையை போயின்னா அலங்காரம்னா அதுவும் ஒரு அலங்காரம். மனத்தாழ்மையோட ஒரு பெண்ணுக்கு ஒரு அலங்காரம் என்ன பைபிளில் போட்டு பவுல் எழுதும்போது சொல்கிறார். உடலில் போட்டுக்கொள்கிற நகையோ அல்லது நல்ல விலையுந்த வஸ்திரமோ அல்ல, அடக்கம், அமைதல், பணிவு, மனத்தாழ்மை, இதுதான் ஒரு ஆவிக்குரிய அலங்காரம் என்று வேதம் சொல்லுகிறது. அது எல்லாருக்குரியதான். ஆனால் விசேஷமாக பெண்களுக்கும் சொல்லும்போது இந்த வார்த்தை சொல்கிறார். எதுக்காக சொல்கிறேன்னா, இந்த மனுஷன் நடுங்கி திகைத்துனா அதான் அர்த்தம். இன்றைக்கி நம்முடைய வாழ்க்கையில் இந்த அனுபவம் இருக்குதா? நம்முடைய இதயத்தில் இருக்கிற நம்முடைய ஒவ்வொரு உணர்வுகளையும் கர்த்தர் அறிவார். கர்த்தாவே, கடலின் ஆழமே உங்களுடைய கண்களுக்கு முன்பாக பிரத்யட்சமாக இருக்கும்போது மனுஷனுடைய இருதயத்தின் ஆழம் உமக்கு எம்மாத்திரம் என்று பக்தன் கேட்குறான். அதனால் என் அன்பானவர்களே, தேவனிடத்தில் நம்ம நடுக்கத்தோடு திகைத்துனா என்ன அர்த்தம்னா, அவருக்கு தர வேண்டிய கனத்தை, அவருக்கு தர வேண்டிய இம்பார்ட்டன்ஸை நம்ம கொடுக்காம எந்த காரியத்தையும் ஜெயிக்க முடியாது. அதனால தாவீது மிக தெளிவாக சொல்கிறாரு, பரிசுத்த அலங்காரத்துடனே அவரை தொழுது கொள்ளுங்கள், உலகத்தாரே நடுக்கத்தோடு அவரை பணிந்து கொள்ளுங்கள். என்ன அற்புதமான வார்த்தை. அதனால் இன்னைக்கு தேவ சமூகத்தில் நம்ம கேட்க வேண்டிய ஒரே காரியம் என்னென்னா, ஆண்டவரே எனக்கு இந்த அனுபவத்தை தாரும். கிவ் மீ ஹார்ட் டு வர்ஷிப் யூ இன் ஸ்பிரிட். இன்றைக்கி நம்ம தேவனுடைய சித்தம் என்னென்னா, நீங்களும் நானும் அவரை ஆராதிக்கிறது தான் அவருடைய சித்தம். டு வர்ஷிப் இன் ஸ்பிரிட். இஸ்ரவேல் மக்களை ஆண்டவர் எதுக்கு ஒரு அப்படிப்பட்ட மோசையை உருவாக்கி அனுப்பினார்? என்ன நோக்கத்துக்கு அனுப்பினார்? பழைய ஏற்பாடு காலத்தில் பார்த்தீங்கன்னா, எகிப்துக்கு போன உடனே ஜனங்க எல்லாரும் ஒன்று சேருங்க, எல்லாரும் வாங்க. எதுக்காக? எனக்கு நான் குறிக்கும் மலையில் வந்து எனக்கு ஆராதனை செய்யுங்க. தேவனுடைய பர்பஸ் என்ன? இப்போ மனிதராகி என்னுடைய வாழ்க்கையில் தவறான வணக்கங்கள்லையும் மனுஷனுடைய அறிவியலும் கற்பனையும் ஊறி கிடந்தேன்னா, இயேசுவின் கிருபையினால் ரட்சிக்கப்பட்டு இப்போ எதுக்காக என்னை மீட்டார்னா, பிரதானமானது ஆவியோடு உண்மையோடு அவரை தொழுது கொள்ளலாம். ஃபர்ஸ்ட் எசென்ஷியல் வில் ஆஃப் காட் இஸ் டு வர்ஷிப் ஹிம். அப்போ அந்த லூசிபர் விழுந்த இடத்துல என்ன ஆகணும்? நீங்களும் நானும் தேவனை உண்மையாக ஆராதிக்கிறவனா மாறணும். இருதயத்தில் பெருமை உள்ளவர்கள், தேவனுக்கு விரோதமான குணங்கள், பழக்க வழக்கங்கள், கர்த்தருக்கு விரோதமான ரகசிய பாவங்கள் வைத்திருக்கிறவர்கள் ஒரு நிமிஷம் கூட கர்த்தருடைய பிரசன்னத்தை உணரவே முடியாது. அங்கே தயவுசெய்து உங்களை ஏமாற்றி கொள்ளாதீங்க. இசையை வேகமாக வாசிப்பதினாலேயோ, இல்லை கலர் கலராக லைட்டு கீழே நின்று பாடுறதுனாலையோ, அல்லது இப்படிப்பட்ட லேட்டஸ்ட்டு மியூசிக்கு அல்லது இன்ஸ்ட்ருமெண்ட்டு அல்லது என்னென்ன டெக்னாலஜி யூஸ் பண்ணுறதுனாலையும் கர்த்தர் இறங்கி வந்துட மாட்டேன். பரிசுத்த அலங்காரத்துடன் தொழுது கொள்ளுங்கள். அந்த ஹோலினஸ் இல்லாமல் அந்த தேவாதி தேவனை போய் அடைய முடியாது. அதுக்கான வாஞ்சை இல்லாமல் யாரும் பெற்றுக்கொள்ள முடியாது. ரெண்டே காரியம் தான். இ நெவர் ஃபோர்ஸ் எனிபடி அன்டில் யூ ஆஸ்க். நீங்கள் கேளாமல் அவர் கொடுக்க மாட்டார். ரெண்டாவது இப்படி கேட்கணுமா? வாஞ்சையோடு கேட்கணும். ஆண்டவரே, என் வாழ்க்கையில் உதவி வேணும் ஆண்டவரே, எனக்கு பரிசுத்தம் வேணும் ஆண்டவரே என்று நீங்கள் வாஞ்சையோடு கேட்கும்போது கட்டாயமாக தருவார். இந்த வேத வாக்கியத்தின்படி பவுல் சொன்னது போல் நடுங்கி திகைத்து, ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமாக இருக்கிறேன். எகிப்தில் இருக்கிற அருமை சகோதரனை சகோதரியே, பாவத்தின் அடிமைத்தனத்தில் இருக்கிறாயோ, விட முடியாத சில கெட்ட பழக்கங்கள், ரகசிய பாவங்கள், இனி எத்தனை காலம் இது ஓடும்? இனி எத்தனை நிமிடங்கள், எத்தனை வருடங்கள் பயங்கரங்கள் பெருகி கொண்டு, ஆகவே அகால மரணம், எதிர்பாராத விபத்துகள் வானத்திலையும் நடக்குது, பூமியிலையும் நடக்குது. மனுஷர்கள் எங்கேயுமே சேஃப்டி கிடையாது. எல்லாருமே கதறாங்க. எவ்வளோ பெரிய விஞ்ஞானியாக இருந்தாலும் சரி, எவ்வளோ பெரிய கோடீஸ்வரனாக இருந்தாலும் சரி, சாதாரண ஒரு மனுஷனாலும் சரி, மரணம் எப்போ வரும்னே தெரியல. அந்தளவுக்கு இன்றைக்கு பயங்கரங்கள் வெடித்து கொண்டிருக்கு. ஆனால் கர்த்தருக்குள் மறிக்கிறவர்கள் தான் பாக்கியவான்கள். ஆக பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்வோம். அவருடைய வருகை மிக சமீபமாக இருக்கிறது. ஆக அவர் சித்தத்தை செய்யாதபடி, இங்கே அங்கே என்று அலைந்து தெரியாதபடி, ஆவியோடு உண்மையோடு கர்த்தருடைய சமூகத்தில் அவர் சித்தத்தை அறிந்து அதன்படி நடப்போமா? இப்போதும் கூட இந்த வார்த்தை உங்களுக்கு ஆசீர்வாதமாக அமைஞ்சிருக்கும் நான் நம்புகிறேன்.
நீங்களும் கூட இதை வாஞ்சியோடு ஜெபித்து என்னோட கூட கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. அன்புள்ள ஆண்டவரே, உம்முடைய வார்த்தையை கேட்டு என்னோட ஜெபிக்கிற எங்கள் ஒவ்வொருடைய சரீர ஆத்மாவில் இருக்கிற குறைகள், கரைகள், பாவங்களை அறிவீர். தயவாய் மன்னித்தருளப்பா. தகப்பனே, பரிசுத்தம் வேண்டும் என்கிற வெறும் வார்த்தையே அல்லாதபடி ஏற்று சுரக்கா கறிக்கு உதவாது என்று நாங்கள் ஒரு பழமொழி படிச்சிருக்கிறோம். அப்படி யாரும் ஜெபிச்சிடாதபடி ஆர்வத்தோடு வாஞ்சியோடு தங்களை தாழ்த்தி, ஆண்டவரே, என் கண்களே, பார்வையிலே, செய்கையிலே, எண்ணங்களே கர்த்தாவே பரிசுத்தம் உண்டாகட்டும்ப்பான்னு சொல்லி உம்மிடத்தில் கேட்க அருள் தாரும். ஆண்டவரே, நீ யாரும் வெறுத்து தள்ளுகிறவர் அல்ல, நடுங்கி திகைத்தது போல எப்படியெல்லாம் அவன் பயமுறுத்தியிருப்பான் ஒரு காலத்தில். ஆனால் அவனும் உமக்கு பயந்து ஆரம்பித்தும் சித்தத்தை அறிய ஆரம்பித்தானே. இந்த நாளிலேருந்து அந்த கிருபை தந்து ஆசீர்வதியும். கிருபை பாராட்டு உண்மை ஆவியோடு உண்மையோடு தொழில் கொள்வதாக உங்களுடைய சித்தம். ஆண்டவரே, அவர் எந்த சபைக்கு சென்றாலும், எந்த இடத்துல இருந்தாலும், எந்த தேசத்தில் இருந்தாலும் உண்மை ஆவியோடு உண்மையோடு தொழுது கொள்ளுகிற அனுபவத்தை தாரும். ஒவ்வொருடைய கண்களை திறந்துடலும். ஆசீர்வதியும். தீய ஆவி, பொல்லாத பிசாசின் கிரிகள், விழுந்து போன தூதர்களுடைய எந்த செயல்களும் இந்த சபைகளுக்குள்ளாக, அருமை பிள்ளைகளுக்குள்ளாக வந்து விடாதபடி நீங்கள் ஆராதனை வீரர்கள் வீராங்கனை சொல்லிக்கொண்டு அருவருப்பான நடனங்களை, அருவருப்பான காரியங்களை, வேத ஒழுங்கை கெடுக்கிற அந்த சத்துருவின் கூட்டங்களை அடித்து போட்டு கொண்டு இருக்க ஸ்தோத்திரம். தொடர்ந்து நம்முடைய மகிமை வெளிப்படட்டப்பா. நம்முடைய வாழைப்பு பிள்ளைகள் விசேஷமாக மெய்ப்பொருளை அறிந்து கொண்டு சத்தியபரனே உங்கள் ஆவியோடு உங்களோட தொழில்கள் அருள்தார். ஜீவாதிபதி இயேசு மூலமாக வேண்டுகிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்ததாமே இந்த வார்த்தையின்படி உங்களையும் உங்கள் திருச்சபையாரையும் விசேஷமாய் ஆவியோடு உண்மையோடு கர்த்தருக்காக இசை வாசிக்கிற பிள்ளைகள், பாடுகிற பிள்ளைகளை இன்னும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக.